எனக்கு நீ சொல்றது சுத்தமா புரியலண்ணா. எனக்காக நீ மென்டலா நடிச்சியா? ஆமா, கல்பனா அப்பாவோட கான்செப்ட நான் கம்பெனிக்கு சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் ஃபைல ஓம் பீரோல தான் வச்சிருந்தேன். கரெக்டா? ஆமா, நீ சொன்னியே தவிர நான் பார்க்கல. நான் சொன்னல கல்பனா, இவன் ஒத்துக்க மாட்டானே. நான் என்ன ஒத்துக்கணும்? உன் பண தேவைக்காக அந்த ஃபைல காப்பி எடுத்து யாருக்கோ வித்துட்டேன். உனக்கு ஏதாவது மண்டையில இருக்கானா? இப்ப நான் பேசுறத பார்த்தா உனக்கு நான் லூசு மாதிரியே தெரியறேன்ல. நீ பண்ண காரியத்தினால நான் பண்ணாத தப்ப பண்ணன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு கடுப்பாய் போயிடுச்சு. என் தம்பி ரூம்ல சீக்ரெட் லாக்கர்ல நான் பத்திரமா வச்சிருந்த என் ஃப்ரெண்டோட 16,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கான்செப்ட பத்தி துபாய் ஆயில் மார்க்கெட்ல பேசிக்கிறாங்கன்னு உடனே நான் யோசிச்சேன்டா, என்ன காப்பாத்திக்க தம்பிய காட்டி கொடுக்கறதா, தம்பிய காப்பாத்த என்னை அழிச்சுக்கிறதான்னு யோசிச்சேன். நான் காட்டி கொடுத்தா கவர்மெண்ட் உன்னை தூக்கிட்டு போய் பார்ட்டா பிச்சு எடுத்துரும் தெரியுமா? நான் எதையுமே சொல்லலடா. அவங்க கேட்க என்னையே கொஞ்சம் கொஞ்சமா லூசு மாதிரி மாத்திக்கிட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். கேட்கறவங்களுக்கெல்லாம் நான் லூசு மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சதும் எனக்கு தான் மைண்டு கெட்டு போச்சுன்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. உங்ககிட்ட விசாரிச்சா நீங்களும் அதையே சொல்லணுமேன்னு வீட்டுல உன்கிட்டையும் பூர்ணா கிட்டையும் நான் மென்டல் பேஷண்ட் மாதிரியே நடிச்சேன். சின்ன வயசுல இருந்து என் தோல்ல தூக்கி வளர்த்த என் தம்பிய போலீஸ் அடிக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் நடிச்சேன். போதுமா? அண்ணா, நீ என்ன தப்பா நினைக்கிற. நீ சொல்ற எந்த ஃபைலையும் நான் திருடல. நீ மட்டும்தான் நடுவுல துபாய்க்கு போயிட்டு வந்த, கரெக்டா? ஐயோ அண்ணா, நான் துபாய் போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சார், எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? இந்த ஃபைல இவர் எடுக்கலன்னு தான் தோணுது. என்ன சொல்ற கல்பனா? நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து எங்க அண்ணன் கிட்ட சொல்றீங்க. சொல்லுங்க கல்பனா. இந்த ஃபைல யார் எடுத்திருக்கணும் தெரியுமா? கல்பனா, கல்பனா என்னாச்சு? கல்பனா, கல்பனா என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? கல்பனா, 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 கல்பனா எழுந்திரு. என்னாச்சு? என்னமாச்சு? கல்பனா, கல்பனா என்னாச்சு? கல்பனா, 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 கல்பனா என்னமாச்சு உனக்கு? கல்பனா எழுந்திருமா. கல்பனா, சிஸ்டர், கல்பனா பேசுமா. கல்பனா, உனக்கு என்ன ஆச்சு? பாத்துப்பா பிரவீன், இது பழைய வீடுப்பா. நீ பாட்டுக்கு கைவிடாத, ஏதாவது இருக்க போகுது. ஏதாவதுன்னா? பாம்பு கீம்பு இருந்து தொலைச்சிட்டா வம்பு தானே. பாம்பா? என்னப்பா ஆச்சு? எனக்கு பாம்புனா ரொம்ப பயம் பிரதர். அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னையா. பாம்பு வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ போய் தேடு. என்ன பிரதர், நான் பயந்தே போயிட்டேன் பிரதர். எல்லா இடமும் தேடியாச்சு, இந்த ரூம் மட்டும் தான் பாக்கி. சரி, அங்கேயும் போய் தேடு. போறேன். என்னம்மா பூர்ணா? அவர் எங்கண்ணா? இன்னைக்கு கல்பனா இறந்த 4வது நாள் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு ஏசிபி ஃபோன் பண்ணாரு. அதை கலெக்ட் பண்றதுக்காக அங்க போயிருக்கான். ஏமா? அர்ஜென்ட்டா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன், அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஃபோன் பண்ணா கட் பண்ணி ஐ அம் பிஸி கால் யூ லேட்டர்னு மெசேஜ் அனுப்புறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானோ என்னவோ. நீங்க எங்க இருக்கீங்க? கல்பனாவோட பூர்வீக வீட்டுல இருக்கோம். அங்க என்ன பண்றீங்க? கல்பனாவோட அப்பா கடைசி வரைக்கும் இருந்தது இங்கதான். அந்த கிறிஸ்டல்ஸ் பெட்ரோல் ப்ராஜெக்டோட டெமோக்கு வேண்டிய பேசிக் விஷயங்களை இங்க வச்சிருக்கிறதா தான் கல்பனா சொல்லியிருந்தா. அதை தேடிட்டு இருக்கேன். நீங்க தனியாவ தேடுறீங்க? இல்ல, கூட பிரவீன் இருக்கான். பிரவீன்னா அவரோட ஃப்ரெண்டா? அப்பப்ப ஃபோன் பண்ணுவாரே. ஆமா, 3 பேரும் தான் தேட வந்தோம். அதுக்குள்ள போன் வந்ததால நான் அந்துவை அனுப்பி விட்டுருக்கேன். பேசாம நானும் உங்க கூடவே கிளம்பி வந்திருக்கலாம். ஏமா? வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு.
என்ன பயம்? காலையில இருந்து 3 வாட்டி யாரோ கதவை தட்டிட்டாங்க. போய் திறந்தா யாருமே இல்ல. அப்படியா? ஆமா, 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க. எடுத்து ஹலோ சொன்னா சைலண்டா இருக்காங்க. யாரா இருக்கும்? தெரியல. அவருக்கு ஃபோன் பண்ணா கட் பண்றாரு. எனக்கு பயமா இருக்குண்ணா. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. நான் ஏசிபி லைனுக்கு போய் நந்துவை பிடிச்சி உங்ககிட்ட பேச சொல்றேன். நீ அவன் கூட சேர்ந்து இங்க வந்துரு. நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். சரியா? சரிங்கண்ணா. வச்சிடுறமா. பிரதர், என்ன? இது வரைக்கும் இந்த வீடு முழுக்க தேடியாச்சு, எதுவுமே கிடைக்கல. கண்டிப்பா இருக்கு. கல்பனா பொய் சொல்ல மாட்டா. அவங்க அப்பா கண்டுபிடிச்ச கான்செப்ட் சாலிட் ரூபத்துல இங்க தான் எங்கேயோ இருக்கு. சாலிட் வடிவத்துலன்னா என்ன வடிவம்? அது தெரியல, நானும் கேட்கல. சிஸ்டர் கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? அவ இப்படி திடீர்னு போவான்னு தெரியாதே. சரி, இப்போ என்ன பண்றது? இன்னொரு வாட்டி தேடு. ஏதாவது கெட்டியா பிளாஸ்டிக் பாட்டில் இல்லனா ஏதாவது வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஏதாவது கெட்டியா கிடைக்குதான்னு தேடு. சரி. ஹலோ. என்னங்க? என்னன்னு சொல்லு. எவ்ளோ நேரமா ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் டாக்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். உன் ஃபோன் கண்டினியூவா வந்தது, அதான் கட் பண்ணேன். என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்னும் கிடைக்கல பிரதர். பிரவீன், இந்த மார்க்கோட ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பாரு. இதோ இங்க நீங்க இருக்கு பாரு. கேக்குற ஐட்டம் இந்த டிசைன்ல இருக்கா? ஆமா. இருங்க, தேடி பார்க்கலாம். இனிமேல் லேண்ட்லைன் ஃபோன் வந்தா எடுக்காத, கதவை திறக்காத. நான் பிரவீன் அனுப்புறேன், சரியா? டோன்ட் வரி. அவன் வரும்போது என் ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகேயா? ஓகே. அண்ணா, என்னாச்சு? சாவு நாம எதிர்பார்த்த மாதிரி தான். எப்படி? டெட்ரானிக்ஸ் விஷயத்தினால தான் சாவு. அப்படியா? ஆமா. அது உடனே சாகடிச்சிருன்னு கல்பனா சொன்னால? ஆமா, அதே தான் டாக்டர் சொல்றாரு. 8:43க்கு மரணம்னு சொல்றாரு. 8:42 58 செகண்டுக்கு பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு. 2 செகண்ட்ல மரணம். பாய்சன் எப்படி அட்டாக் ஆயிருக்கு? அதை கண்டுபிடிக்க முடியலையா? என்ன கொடுமடா இது. அவ கையில இருந்த டெட்ரானிக்ஸ்னாலேயே அவளுக்கு சாவு வந்துருக்கு. அவ கையில டெட்ரானிக்ஸ் இருந்ததா? ஆமா. கல்பனா அவ அப்பா செத்ததுல ரொம்ப கோவமாயிட்டான். எங்க ஆயில் கம்பெனி சேர்மேன், எம்டி 2 பேரையும் கொலை பண்ண ஃபாரின்ல இருந்து பிளாக் மார்க்கெட்ல டெட்ரானிக்ஸை வாங்கினான். அந்த விஷயத்த என்கிட்டயும் சொன்னான். ஆனா அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு அந்த பாய்சனை பத்தி நான் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணேன். அது பயங்கர பாய்சனா இருந்தது. நான் அவகிட்ட அதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சேன். அவங்கள கொலை செய்யலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க 2 பேரையும் தண்டிக்கவாது செய்யணும்னு அடம் பிடிச்சா. எந்த மாதிரியா தண்டிக்கணும்னு கூட சொன்னா. அப்படின்னா? அத சொன்னா புரியாது. இரு காட்டுறேன். இதை அவ நான் சொன்னப்போ எழுதினது. இதை திருப்பி அந்த படத்தை பாரு. இது என்ன படம்? இந்த படத்துல முகத்துல எப்படி பிளேடால பாளம் பாளமா கிழிச்ச மாதிரி இருக்கோ
அதே மாதிரி எம்டி சேர்மேன் அவங்க முகமும் ஆகணும்னு சொன்னான். அது எப்படி ஆகும்? சைபர் ஃபோபியான்ற ஒரு அலர்ஜி நோய்க்கு ஒரு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசனை காட் லிவர் ஆயிலோட கலந்து கொடுத்தா ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் முன்னால உட்கார்ந்தா அதிலிருந்து வெளிவர கதிர்கள் முகத்தை இந்த மாதிரி பாலம் பாலமா கிழிக்குமா. அந்த மெடிசனை எங்க எம்டி சேர்மேன் 2 பேருக்குமே கொடுத்து அவங்க முகத்தையும் இப்படி ஆக்கணும்னு சொன்னான். அந்த மெடிசனையும் கல்பனா வச்சிருந்தாளா? ஆமா, இது எல்லாமே செய்யறதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாளா? இது மட்டும் இல்ல, எல்லா ஹெல்ப்பையும் என்கிட்ட தான் கேட்பா. அவளுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன அது? அவங்க அப்பாவோட கான்செப்டை கவர்மெண்ட் அங்கீகரிச்சு அவரு கண்டுபிடிப்பாவே வெளியே கொண்டு வரணுங்கிறது தான். இல்லனா இந்த கான்செப்டை யாருக்கும் கொடுக்காம மூடி வச்சிடணும். அப்படின்னா எதுக்கு உருமட்டுக்கு கொண்டு போய் ஃபைலை கொடுக்கணும்னு பிரவீன் கிட்ட கேட்டா? அது அன்சாரி நிஷால குழப்பறதுக்காக எடுத்த முடிவு. இந்த அன்சாரி நிஷால் யாரு? துபாயில இருக்கிற எண்ணெய் கிணறோட கான்ட்ராக்டர். அவரையும் குழப்பணும்? அவர் தான் முதலா இந்த சாலிட் பெட்ரோல் கான்செப்டை துபாய் மார்க்கெட்ல வியாபாரத்துக்காக யாரோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னவர். ஓஹோ. அப்போல இருந்த கல்பனா டென்ஷன் ஆயிட்டா. எங்க அப்பாவோட கான்செப்டை யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி எங்க ஆயில் கம்பெனி மேல கேஸ் போட்டுட்டா. அவங்க ஒரிஜினல் என்கிட்ட இருந்ததுனால நான் தான் வீட்டுல வச்சிருந்த ஃபைலை திருடி காப்பி எடுத்துட்டேன்னு சந்தேகப்பட்டாங்க. நானும் பண தேவைக்காக நீ தான் ஏதோ தில்லுமுள்ளு பண்றியோன்னு நினைச்சிட்டேன். உன்னை எப்படி கம்பெனில காட்டி கொடுக்கறதுன்னு விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். நடுவுல நீ துபாய்க்கு போனதுனால எனக்கு உன் மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அதுக்கு நடுவுல அன்சாரி நிஷால் வேற நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ராங் நம்பர்னு சொன்னானா அதுல இன்னும் எனக்கு டவுட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்சாரி நிஷால் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா? ஆமா, ஒரு நாள் காலையில நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் எடுத்தேன். நான் அன்சாரி நிஷால் பேசுறேன்னு சொன்னாரு. யார் வேணும்னு கேட்டேன். அப்துல் இல்லையான்னு கேட்டாரு. நான் அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னேன். ராங் நம்பர்னு போனை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கம்பெனில இந்த சாலிட் பெட்ரோல் கான்செப்ட் துபாய் ஆயில் கம்பெனி மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னதே அன்சாரி நிஷால் தான் சொன்னாங்க. அவர் நம்பரை வாங்கி நான் பேசினேன். நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன். கல்பனா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவங்கிட்ட நேரா ஒரு வாட்டி கான்செப்டை எடுத்துட்டு போலான்னு சொன்னான். நேரடியா போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யாரையாவது ஒரு ஆளை என்ன மாதிரியே செட்டப் பண்ணி அங்க அனுப்பலான்னு முடிவு பண்ணான். அதுக்கு தான் கல்பனா பிரவீனை நடிக்க கூப்பிட்டா. பிரவீன் ஓ ஆளுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அந்த பிரவீன் யாரு? அவன் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட ஏடிஎம் ஃப்ராடை கண்டுபிடிச்சு கொடுத்தவன். ஒரு நல்ல பிரைவேட் டிடெக்டிவ் வேணும்னு நான் கேட்டதும் அவனை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அவங்கிட்ட நீ ஏன் மென்டல் மாதிரி நடிக்கிறேன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அவனை ஃபாலோ பண்ணி நீ கல்பனா வீட்டுக்கு போயிட்டு வர்ற விஷயத்த என்கிட்ட சொன்னான். அவ யாருன்னு தெரிஞ்சுக்க நீ இல்லாதப்போ அந்த வீட்டுக்குள்ள போக சொன்ன. பார்த்தா அவ போட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. இவன் டக்குன்னு தன்னை திருடன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. இதுக்கு நடுவில் பெட்ரோல் கிறிஸ்டல் விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும்னு முட்டையை ஒரு லெட்டர் எழுதி எங்கள் அண்ணன் பேருக்கு கொரியர் அனுப்பு. அவர் ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்க்கணுன்னு சொன்னேன். அதுக்குள்ள உங்ககிட்ட தான் ஃபைல் காப்பி இருக்குன்னு உனக்கு ஒரு கொரியர் எம்டி கவரை வச்சுட்டு போனேன். நீ தான் அந்த கவரை வச்சதா? ஆமா, நான் ஃபைல் எடுத்திருப்பேன், நீ சந்தேகப்பட்ட. நீ ஃபைல் எடுத்திருப்பேன், நான் சந்தேகப்பட்டேன். ரெண்டுமே இல்லை. அப்போ ஒரிஜினலா ஃபைலை எடுத்தது யார்? இது வரைக்கும் அது தெரியல. உண்மையிலேயே நம்ம வீட்டில் இருந்தா ஃபைலை காப்பி எடுத்திருக்காங்களா? ஆமா, வேற எங்கேயும் சான்சஸ் இல்ல. ஏன்? கம்பெனியில் இருக்கிற ஒரிஜினல் இருந்து யாராவது காப்பி எடுத்துருக்கலாம்ல? கல்பனாவோட அப்பா என்னை நம்பி கொடுத்து நம்ம வீட்டில் வச்சிருந்த ஃபைலை நான் கம்பெனிக்கு கொண்டு போறதுல இருந்து அதை சேஃப்டியா கம்பெனி லாக்கர்ல வச்ச வரைக்கும் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா கல்பனா கிட்ட இருந்து அந்த கலர் ஜெராக்ஸ் காப்பில இருந்து யாராவது காப்பி எடுத்திருக்கணும். அவ டபுள் லாக்கர் மனுஷி. ஃபைலை இந்த வீட்டில் தான் வச்சிருக்கா. அப்படின்னா துபாய் மார்க்கெட்டுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்றது போய். அது உண்மை. ஏன்னா துபாயில இருக்கிற அன்சாரி நிஷால் கிட்ட வியாபாரம் பேசி ஃபைல் காப்பியை வாட்ஸ்அப்ல காட்டியிருக்காங்க. கம்பெனி லாக்கர்ல இருக்கிற ஒரிஜினலை
காப்பி எடுக்க வழியே இல்லை. கல்பனா கிட்ட இருந்தும் காப்பி எடுக்க வழியே இல்லை. அதனால தான் நம்ம வீட்டில் இருந்த அந்த ஃபைல்ல இருந்து காப்பி எடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். ஒருவேளை அன்சாரி நிஷால் டிராமா ஆடுறாரா? என்னன்னு? பேப்பரே இல்லாம சும்மா நியூஸ் சொல்லி விஷயத்தை பரப்புறாரா? என்னோட வாட்ஸ்அப்புக்கும் ஃபைல் போட்டோவா அனுப்பியிருக்காரு. ஒரிஜினல் தேவையில்லை, காப்பிக்கே 200 கோடி தரேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட பேப்பர் இருந்தா அவர் ஏன் 200 கோடி தரேங்கிறாரு இல்லையா? ஆமா. என்ன பண்ற பிரவீன்? அது இந்த மார்க்ல இருக்கிற மாதிரி ஏதாவது இடமோ பொருளோ இருக்கான்னு பிரதர் பார்க்க சொன்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது அப்புறம் பார்க்கலாம். நீ இங்க வா. ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? வீட்டுக்கு போய் பூர்ணாவை இங்க கூட்டிட்டு வா. ஆமாப்பா, சொல்ல மறந்துட்டேன். போய் கூட்டிட்டு வந்துரு. ஓகே பிரதர். கொடு. இந்தாங்க. பிரவீன், ஒரு நிமிஷம். இந்த போனை வச்சுக்க. ஏன் பிரதர்? என் போன்ல இருந்து கூப்பிட்டாதான் அவ போனை எடுப்பா. ஏன் அப்படி? அவளுக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளமா, கூட்டிட்டு வாப்பா. ஓகே பிரதர். பிரவீன், உன் போனை கொடுத்துட்டு போ. ஒன்றும் பயப்படாத, லாக் பண்ணியே கொடுத்துட்டு போ. நீ ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணு. அதாவது ஓ மொபைலுக்கு ஃபோன் பண்ணு. என்னப்பா போனை கொடுக்க இவ்வளோ யோசிக்கிற? கொடுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. வழி தெரியுமா? கண்டுபிடிச்சு போயிடுவேன். ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, இவனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. பரவாயில்ல, நான் போயிடுவேன். பரவாயில்லப்பா, வெளியில தானே, வா.